இல்ல உங்களை பார்த்தா அவனுங்க ஓடுறானுங்கன்னா அவனுங்க எவ்வளவு டம்மி பீஸா இருப்பானுங்க. ஏய் புடிச்சிட்டு வந்தீங்க காட்டு போயிட்டா. ஏண்டா நம்ம எவ்வளவு சீன் போட்டாலும் இவன் காமெடி சீன் ஆக்கிடுறானே. நீங்க எங்க இருக்கீங்க? உன்னையே உன்னால தூக்க முடியல, நீ இப்படி அந்த பொண்ணை தூக்குவ? போய் தானே. ஏமா இப்படி ஒரு சோனகிரி நம்ப வந்திருக்கியே, உன் வாழ்க்கை என்ன வருது? ஏயா உன்ன அட பாவி மனுஷா. பாவி மனுஷா. அறிவு கட்ட முண்டம். அறிவு கட்ட முண்டம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. எது ஏல சாணி நல்லா தட்டுதியே, உனக்கு ஏதோ புரியுதோ? புரியலண்ணே, ஆளு விட சூப்பரா இருக்குண்ணே. அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே. டேய் பேயில போமா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. சாம்பார மொத்தமா ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிடா. முழு கட்டு கட்டுற பாருங்க. ஆட்டவா பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. மரவள்ளி கிழங்க திருடி தின்னுட்டு ஊரை விட்டு ஓடி வந்த பரம்பரை தானே உங்க பரம்பரை. நிரூபிச்சுட்டே. உப்புமா நல்லா இருக்கா? இப்ப எப்படிங்க இருக்கு தலைவலி? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்பனாச்சும் என் அருமை புரியுதா? நான் இல்லைன்னா இதெல்லாம் யாரு பண்ணுவா உனக்கு? நீ இல்லைன்னா எனக்கு ஏமா அந்த தலைவலி வரப்போகுது? சோலி முடிச்சு. நீ இல்லைன்னா எனக்கு ஏமா அந்த தலைவலி வரப்போகுது? மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது சக்கமா திருப்பி தருவான். ஓடுங்க ஐயா, ஐயா ஓடுங்க. உனக்கு வண்டி ஓட தெரியுமா? என்ன கேட்டீங்க முதலாளி? கேட்கல. உட்கார்ந்து பெருசாலி. அப்படியே அப்படியே அப்படியே. இப்ப விடுறா பாப்போம். அம்மா அம்மா ஐயோ. நான் எதையோ பாக்குறேன். ஐயோ ஏன்யா புறம்போக்கு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு பொண்டாட்டி. ஏன்யா பொம்பளைங்க குளிக்கிறத பார்த்தா அலையறீங்க, சேலை கட்டுறத பார்த்தா அலையறீங்க. மாலா, நீ ஒண்ணும் கவலைப்படாதமா. அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். அத்தே கண்ணுல போட்டுதான் என்ன ஆயிருப்பேன்? தார் ஆயிருப்போமே. நீங்க எல்லாம் வாழ்ற மாதிரி சாதாரண ஒரு வாழ்க்கை, அது ஏன் எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது? டீச்சர் உட்காந்தா முன்னாடி இருக்கிறாங்களா மறைச்சிக்கிறாங்க டீச்சர், சரியாவே தெரிய மாட்டேங்குது. 6 மாசம் ஆச்சு தம்பி பொண்டாட்டியை டச் பண்ணி. பாவம் இந்த பிள்ளையாவது தொட்டிட்டு போட்டுமே. காசு இல்லப்பா. காசு இல்லைங்களா? யாத்துக்கு அடியா காசு சொல்றேன். இந்த பையன் இந்த சிரிப்புக்கு எது வேணாலும் கொடுப்பேன். கோயம்புத்தூர்ல 6 மில்லு இருக்கு, அதுல ஒரு மில்ல எழுதி வச்சிடுறேன். மில்லுக்காரன் செருப்புலயே அடிப்பான். திரும்பி நில்லு. குனி. உள்ள ஒரு வெறா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. வரானுமா? ஆமா நல்லா பாத்துக்கிட்டே இரு. ஏ ஐயோ அம்மா. அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. எங்க போனாலும்
போனாலும் உன்னை விட மாட்டேன், எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன். என்னடா அது குண்டாவும் கையுமா 10 வீடு பிச்சை எடுத்தீங்க மாதிரி? இல்ல உங்களை பாத்துட்டு போலான்னு ஒரு 50 பைசா போட்டுடு. வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல. இந்தா எடுத்துட்டு தொலை. நீ அழற ஆனந்த கண்ணீர் சார். நோ சில்லி ஃபீலிங்ஸ். கடமையில பாசத்துக்கு இடம் கொடுக்காத. ஆனா நான் அப்படி இல்லடே. என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. என்னங்க இது சின்ன மேட்ரு, இதுக்கு போய் இவ்வளவு கஷ்டமா? வாங்க, எப்படி தூக்குறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஏண்டா? நோ 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 நோ. நீ செஞ்சு பாரு. செஞ்சிடறேன். அண்ணே வணக்கண்ணே. வாடா கண்மணி, என்னடா ரொம்ப நாள் ஆளைய காணோம்? விஷயம் தானே வர்றதுக்கு. ஓ இப்ப விஷயம் இருக்கா? ஆமாண்ணே சொல்றா. ஐயோ பாத்துட்டா பாத்துட்டா பாத்துட்டா. அப்ப என் கல்யாணம் அவனா? நீ அப்ப ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கிறேன். எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரெகுலரா வச்சுக்கல. பின்ன அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போவேன். காதல் கிரிக்கெட்டில் சத்தம் இல்லை, ஒரு சாஸ்திரம் இல்லை, வெடுக்கு வெடுக்கு இருப்பது தான் கஷ்டம். திரும்புங்களே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. மோசம் போயிட்டோம்யா, மோசம் போயிட்டோம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். அன்னைக்கு வண்டி எடுக்கிறப்ப வண்டியை விடுறப்ப வாடகை கொடுத்தா போகும் தானே சொன்னேன். அப்புறம் எப்ப பார்த்தாலும் வண்டியை விடு, வாடகை கொடு, வண்டியை விடு, வாடகை கொடு. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? என்ன பூடிச்சா? ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துங்கண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.